சாத்தான் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறான். என்ன ஏற்பாடு செய்திருக்கிறான் என்றால், பிரேஸ் த லார்ட். இதுதான் கொஸ்டினுக்கு வரோம். இவர்கள் பிரேஸ் த லார்ட் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்பார்கள். அதை மாட்டிக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க தினமும் வந்து நற்கருணை வாங்குவது என்பது கடவுளுடைய பிள்ளையாக மாறுவதற்கு அல்ல, தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை இருக்கத்தான் என்று ஒரு நிலைப்பாட்டை சாத்தான் ஆண்களை எடுக்க வைக்கிறான். வியாபாரத்துக்கு போற ஆண்களை இவர்கள் தான் இந்த கேள்வி கேட்பார்கள், இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்பார்கள். அப்படின்னா அவங்க நோக்கம் வேறையாக இருக்கிறது. அது பணம் சம்பாதிக்கத்தான் இல்லை, செல்வந்தராக தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, வேற உலக கவலை. ஒரு செல்வந்தன் மட்டும் ஏசு விட்டு போல, இன்னொருத்தன்ட்ட சொல்றார், தந்தையை போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு கேட்கிறார். இந்த நபர் அவன்கிட்ட சொல்றார், இறந்தவர்களை அடக்கம் செய்ய இறந்தவர்கள் இருக்கிறார்கள். வார்த்தை மாத்திட்டாங்க, தமிழ்ல ஒரிஜினல் வார்த்தை இதுதான். இறந்தவர்களை அடக்கம் செய்ய இறந்தவர்கள் இருக்கிறார்கள். அது கேட்க கொடூரமா இருக்கிறதுனால மற்றவர்கள் இருக்கிறார்கள் மாதிரி வேற வார்த்தை போட்டாங்க திருவிழியத்துல. இறந்தவர்கள் என்று இங்கே யாரை சொல்கிறார் என்றால், இறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று யாரை சொல்கிறார்கள் என்றால், இந்த வாழ்வை தேடாதவர்கள் இருக்கிறார்கள், கடவுளின் உறவை தேடாதவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். நீ உறவை தேடினால் என் பின்னே வா என்று சொல்வார். பாருங்க, முதல்ல கொடூரமாக இருந்தது போல் இருப்பது உண்மையான பொருள் அறிந்து விட்டால் இயேசு சொல்வது எவ்வளவு தூரம் சரியானது என்று நமக்கு புரியும். அதெல்லாம் ஏன்னா சாத்தானுடைய சோதனைகள், உலக கவலை, செல்வமாயை, அந்த விதைப்போர் ரோமையில் வருகிறதல்ல, இன்னல் இடுக்கண், இதெல்லாம் வருது இல்லவா, இதெல்லாம் வந்து சாத்தானுடைய சோதனைகள். அந்த சோதனையை கடந்து நாம் வர வேண்டும். அப்ப இதை வந்து அங்க கேட்கிறான், இதெல்லாம் இன்னல் இடுக்கண் இதெல்லாம் கொடுத்தாலும் நீ வந்து கடவுளுடைய உறவை தேடுவாயா என்று சாத்தான் கேட்கும் பொழுது, தேடுவேன் என்று நான் சொன்னால்தான் என்னை பிறக்க விடுகிறார் கடவுள், அங்கேயே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா வேஸ்ட், நீ போ அப்படின்னு சொல்லி அடுத்த ஆளை பார்ப்பார். இந்த நாட்டாம படத்துல செல்லாது, இந்த ஆட்சி செல்லாது அப்படி இப்படின்லாம் சட்டம் வச்சிருப்பார் அல்லவா. அதுபோன்று இங்கே ஒருவர் மாட்டேன் என்று சொல்லிவிட்டால், சரி நீ திருப்பி மண்ணுக்கே போ, மண்ணிலிருந்து வந்தால் மண்ணுக்கே போகணும், நத்திங் ஆக்கி விடுவார், ஒண்ணுமில்லா நிலைக்கு அனுப்பி விடுவார். யாரெல்லாம் ஒத்துக்கொள்கிறாரோ அவர்கள் தான் பிறக்கிறார்கள். எனவே அங்கே இந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு யாரெல்லாம் இங்க வந்து அதை மறந்து வேறு பக்கம் போகிறார்களோ இவர்கள் தான் அந்த தேவ துரோகம், கடவுளுக்கு செய்யும் துரோகம் என்ற ஒரு தவறை செய்கிறார்கள். இந்த ஒரு தவறு தான் உலகத்தில் இருக்கிறது, வேற எதையுமே கடவுள் தவறாக பார்ப்பதில்லை. ஆனால் இவர்கள் கேட்கிறார்கள் கேள்வி, நற்கருணையில் வீட்டிற்கின்ற கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் அல்லவா, அது தவறா அப்படின்னு கேள்வி கேட்கிறார்கள். தவறு ரைட்டு என்ற அடிப்படையில் தீர்ப்பு இல்லை. அதனால் இந்த கேள்வியே பொருளற்றது. பாருங்க, நமக்கு நன்றி என்று ஒன்றுதான் இருக்கிறது. நற்கருணையிடம் நன்றி கூற வேண்டும், கடவுளிடம் நன்றி கூற வேண்டும் என்று இந்த அருங்குறை இயக்கத்தினர்கள் துர்மாதித்தனமாக போதிப்பார்கள். அதாவது திசை திருப்ப, துர்மாதித்தனம் என்று சொல்வதை விட தப்பற என்றே சொல்லலாம். என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, அதுக்கு நன்றி சொல்லி இதுக்கு நன்றி சொல்லி இதுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு நான் நன்றி சொன்னாலே என்ன, முதல் தவறு என்ன நடக்கிறது என்றால், நான் இந்த சொந்த தாய் தந்தையர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி சொந்த தாய் தந்தையர்களுக்கு யார் சொல்லுவார்? என்னைக்கு சொல்லி இருக்கிறோம்? அப்படி சொல்ல போனா என்ன, பெத்தெடுத்ததுக்கு நன்றி, பெத்தெடுத்த நன்றின்னு உங்க தாய்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருப்பீர்கள்? ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து நம்மை பெற்றெடுக்கிறார்கள். நம்முடைய தாய்மார்கள் எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். அதற்காக நாம் என்றாவது நன்றி சொல்லி இருக்கிறோமா? அப்படின்னா நம்ம உடனே அவங்க பிள்ளை இல்லைன்னு ஆகிவிடுவோமா? இல்லை, நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை. கடவுள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கிறார் என்று சொல்வார்கள், நன்றி இயேசுவே, தோத்திரம் இயேசுவே அப்படின்லாம் சொல்வார்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவேன். அது அவ்வளவு என்ன, நான் ஒவ்வொரு முறை நன்றி சொல்லும் பொழுதும் இயேசுவையும் அவர் தந்தையாகிய அந்த கடவுளையும் நான் அந்நியனாக பார்க்கிறேன். பொண்டாட்டிட்ட யாருமா கணவன் நன்றி சொல்வதில்லை, கணவனிடம் மனைவியும் நன்றி சொல்வதில்லை. ஒருவர் கடமை செய்து கொள்வது. கணவன் மனைவியை காப்பாற்ற ஏதேனும் வாங்கி தந்து சம்பாதித்து தர வேண்டும், கணவனை காப்பாற்ற மனைவி சமைத்து வீட்டு வேலையெல்லாம் செய்து தர வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரத்தில் நாம் இருக்கிறோம். இது போன்று செய்வதற்கு ஒருவர் எத்தனை முறை நன்றி செய்து சொல்லியிருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள். கணவன் சம்பாதிக்கவில்லை என்றால் மனைவி அடிப்பாள், மனைவி சமைத்து வைக்கவில்லை என்றால் கணவன் அடிப்பான். சமைத்து வைத்து விட்டால் ஐயோ நன்றியே இந்த மனைவியே அப்படின்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா? இல்ல. நாமும் இயேசும் மணவாளன் மணவாட்டி. ஆனால் அந்த மணவாளன் நம்மிடம் நன்றி எதிர்பார்க்கவில்லை. ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்கிறார், என்னை உன் மணவாளனாக ஏற்றுக்கொள். உண்மையிலேயே நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை மணவாளனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
இயேசுவை மணவாளனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு இந்த நற்கருணை முன்னாடி நீங்க நின்று நன்றி சொன்னாலும் அது செல்லாது, வேற எதுல நீங்க சொன்னீங்கனாலும் அது செல்லாது. அது தேவையற்ற செல்லாதுன்னா அது மீட்புக்கு உதவாது. ஏன் நன்றி சொல்றீங்க? அந்த நன்றி சொல்றதுனால நீங்க அவரை அந்நியராக்குகிறீர்கள். அப்ப என்னதான் செய்யறது? நற்கருணைக்கு முன்னாடி போயிட்டு ஜெபமாலை சொல்லுங்கள். நீங்க ஒண்ணுமே செய்ய, நான் திருப்பலிக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க போதும், அதுக்கப்புறம் என் நற்கருணையை விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம். நற்கருணையை சந்திக்கிறோம் என்று சொல்கிறோம். அப்ப சந்திக்கிறது என்ன? அமைதி என்ற ஜெபம், சைலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மனசுக்கு அங்க போய் உட்காந்துட்டு ஆண்டவரே உங்கள்கிட்ட நான் சரணடைகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லுங்க. இப்ப நன்றியை பத்தி வரும்போது இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இது அடுத்த நாள்ல பார்ப்போம், நாளை பார்ப்போம்.